காய்ஸ் வணக்கம். இப்போ நான் உங்களை ஏன் சந்திக்க வந்தேன்னு தெரியுமா? தோசை. காலையில் எந்திரிக்கவே முடியல பார்த்துங்க. ஆமாம், கிளைமேட் மாறிடுச்சா, பனி வேறு பெய்யுதா. இங்கிட்டு உழண்டு படுக்க, அங்கிட்டு உழண்டு படுக்க, இப்படி படுக்க அப்படி படுக்க, போர்வை இழுத்து போத்திக்க தஞ்சு தான் படுத்து கிடப்பேன். ராத்திரியெல்லாம் ஒரே கொசு கடி வேறு. செத்த நேரம் தூங்குறது, அப்புறம் எழுந்திரிச்சு கொசுவை விரட்டுறது, அப்புறம் பத்தியை அணைஞ்சி போடும், பத்தியை குளிச்சு வைக்கிறது. அப்புறம் அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. வாத்தியார் கடை சட்னி வாங்கிட்டு இருந்தேன். டீ வாங்க போனேன்னா சரி வாத்தியார் கடை சட்னி வாங்கிட்டு இருந்தேன். ஆமாம், கச்சோரி இருக்குது, அது அங்கே போய் சாப்பிடும் ஆஃபீஸ் போய். இங்கே தோசை காலைல பசி, காலைல 9 மணிக்கு வேலைக்கு போகணும் இல்லையா, சாப்பிடல. ஆமாம், ரொம்ப சாப்பிடுங்க. அப்புறம் சொல்ல மாட்டோம், காலை டிப்புனா அவசியம் சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா வயிறு நைட்டு எத்தனை மணி நேரம் பட்டினியாக கிடக்கு. நீங்கள் ராத்திரி எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? ஒரு 8 மணிக்கு சாப்பிடுவீங்களா? காலைல 8 மணி 12 மணி நேரம் காத்துருங்க. ஆனால் 8 மணிக்கு யாரும் சாப்பிட மாட்டோம். 10 மணி 12 மணிக்கு சாப்பிடுவோம். காலை சாப்பிடாமல் இருக்காதீங்க, சாப்பிடுங்க. அடுத்தடுத்த பதிவு கண்டினியூ வரும் பாருங்கள். வச்சுருங்க. என்ன சாப்பிடலாம்? கிண்ணுன்னு இருக்கும் தோசை. அப்புறம் சாப்பிட்டா தானே இருக்கும். கிண்ணுன்னு எப்படி? கிண்ணுன்னு என்னன்னு தெரியுமா? ஜிம்முக்கு போகிறேன்னா என்ன இருக்கும் அது எங்கள் ஊர் பாஸ், அதனால தான் கேட்டேன். கிண்ணுன்னு சூப்பர் கார்டாக வச்சு